ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு மாதிரி சின்னதாக மரம் மாதிரி ஒரு மாதிரி ஷோ செடி அப்படின்ற மாதிரி இருந்தது. பாட்டில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. குட்டி மரம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு மரத்துக்கு தான் இருக்கும் செடியே. ஆனால் ஒரு மாதிரி மரம் மாதிரி நல்லா இருந்தது. கீழே வேர்லாம் பெருசாக விட்ட மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இருந்தது. பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்தது. சரி, அதை அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். அதோட தம்பிக்கு பாயசம் செஞ்சுருந்து வீட்டில் ஒரு நாள். அது இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இது இப்போ எடுத்த வீடியோ இல்லை. எவ்வளோ அழகாக குனிஞ்சு தேடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவன் மோஸ்ட்லி அந்த ஸ்வீட்டே வேணும் அப்படின்றதுக்காக அப்படி தான் சாப்பிட்டுட்ருப்பான். அதோட ஈவினிங் ஒரு கப் காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்தது. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக விஷால் மார்ட் தான் போயிருந்தோம். நாங்கள் இருக்கிறதுக்கு நியர்பையில் தான் இருக்குது விஷால் மார்ட்டு. திங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதனால் சரி, போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த கப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி அடிக்கடி வாங்கிட்டு வரேன். இப்போ மோஸ்ட்லி பிளாஸ்டிக்லலாம் அதிகமாக வாங்குறதில்ல. எதுக்கு சும்மா வேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி. தம்பிக்கு இந்த செப்பல் தான் வாங்கியிருந்தேன். அதோட நானும் இந்த செப்பல் வாங்கியிருந்தேன். சரி, எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு பெருசாக இல்லை அப்படின்றதுனால இந்த செப்பல் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. அதோட டிஷ்யூ பேப்பர் ஒரு 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால வாங்கி போடலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் போட்டிருக்கேன் இதில். அதோட வைப்ஸ் இது அதான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வைப்ஸு. அதோட தம்பி டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் அப்படி சொல்லியிருந்தான். சரி, அவனுக்கு ஒரு பாக்ஸு, அதோட உள்ள சின்ன கப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்திருந்தது. ஒரு ஃபோர்க்கு 2 ஸ்பூன் வந்திருந்தது. அதோட பில்லோ கவர்ஸ் 2 வாங்கிட்டு வந்தேன். 149 போட்டிருந்தாங்க. சரி, ஒரேடியாக வாங்க முடியாது அப்படின்றதுனால போகும்போது 1, 2 அந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன். அதோட வீட்டுக்கு தேவையான ஆயில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆயில், அதுக்கப்புறம் மாட்டி விடுறதுக்காக உக்ஸ் இருக்கும்ல, அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அதோட இது வந்து அதோட பிராண்டுன்னு நினைக்கிறேன். டிஷ் வாஷரு, நார்மல் சோப்பு, அதோட துணி சோப்பு, பிஸ்கெட்டு பசங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ஹனியும் வாங்கிட்டு வந்தேன். சரி, யூஸ் ஆகும். பசங்க சாப்பிடுவாங்கள்ல அடிக்கடி, ஏதாவது சப்பாத்தியோட வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால. இது ஒரிஜினலான்னு தெரியல. சரி, வாங்கிட்டு வந்த பாப்பாவுக்கு பாட்டில் ஒன்று வேணும் சொல்லியிருந்தேன் ஸ்கூலுக்கு. சரி, அதையும் வாங்கிட்டு வந்தேன். அதோட நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் க்ரீம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு வாட்டி இந்த கப்பு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் டீ குடித்தேன்ல, அதே மாதிரி கப்பு தான் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.